டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளா வெந்தயம். ஆனா சிம்பிள்னு சொல்லக்கூடாதுங்க, அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதுக்கு இருக்கு. ஆனா இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்க, இந்த வெந்தயம் நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்றது, காலையில வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றேன் மேம், மூளை கட்டிய வெந்தயம் சாப்பிட்றேன், வெந்தயம் பவுடர் பண்ணி நான் இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நல்லாவே எனக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான ஒரு விஷயம் தான், சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நம்ம வெந்தயம் பயன்படுத்தலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமா ஃபைபர் கண்டென்ட், அதுக்கப்புறம் அயன் மற்றும் கால்சியம், ஸோ அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே சுகர் மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு நமக்கு பயன்படுது. இப்போ பல பிரச்சனைகள் குணமாக்குது அப்படின்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்டொமக் அல்சர் இருக்கா, வெந்தயம் பயன்படுத்தலாம். ஸோ பீரியட்ஸ் டைம்ல அதிகமான மசில் கிராம்ப்ஸ் இருக்கும், வயிறு இழுத்து பிடிச்ச வலி இருக்கும், ஸோ வெந்தயம் மோரோட சேர்த்து குடிக்கிறது இன்னமும் நம்ம வழக்கத்துல இருக்கு. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. மூட்டு எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னாலும், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குவதற்கும் நமக்கு வெந்தயம் பயன்படுது. ரொம்ப முக்கியமானது, இந்த வெந்தயத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி பாருங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறை. ஸோ இந்த முறையில நம்ம வெந்தயம் பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த வெந்தயம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, வெந்தயம் இரவு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இதை முளை கட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நல்லா முளை வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த வெந்தயம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வெந்தய கீரை வாங்கி வச்சிடணும். வெந்தய கீரை வாங்கி வைக்கலாம், இல்ல வீட்லயே நம்ம வெந்தய கீரை ரெடி பண்ணிக்கலாம். வெந்தய கீரை நல்ல ஒரு 2-3 கைப்பிடி அளவு நிறையவே எடுத்துக்கலாம். எவ்வளவு தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த முளை கட்டிய வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, இது தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம். வெந்தய கீரையை நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேர் பகுதி மட்டும் நம்ம எடுத்துடணும். ஸோ ரொம்ப வேண்டாம், லேசா கீழே வேர் பகுதி மட்டும் எடுத்துட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி திக்கா, நிறைய தண்ணி விட வேண்டாம், சாறு எடுத்து வடிகட்டி அந்த சாறு எடுத்துக்கணும். முளை கட்டிய வெந்தயம் இங்க இருக்கு, வெந்தய கீரையோட சாரும் நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டும் ஒன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அகண்ட பாத்திரத்துல வச்சு மேல ஒரு துணி கட்டிடணும். நல்ல வெண்மை நிறத்துல ஒரு காட்டன் கிளாத் கட்டிட்டு வெயில்ல வைக்கணும். ஸோ இது நல்லா அந்த ஒரு நாள்ல இந்த வெயில்ல அப்படியே சுண்டி வரும். இந்த முளை கட்டிய வெந்தயமும் கொஞ்சம் கொஞ்சமாக உலர்ந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அது உலரும் போதே இந்த சாரோட சேர்ந்து அது உலர்ந்துகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி 3 முறை நம்ம செய்யணும். அடுத்த நாள் மீண்டும் வெந்தய கீரை சாறு எடுத்து இதுல ஊற வச்சு வெயில்ல வைக்கணும். 3வது நாளும் சாறு எடுத்து வைக்கணும். 3 முறை போதும். இப்போ நல்லா இது உலர்ந்து வரும்பொழுது வெந்தயம் அந்த உலர்ந்த வெந்தயம் நமக்கு நல்லாவே காய்ந்து வரும். நல்லா கிரீன் கலர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இதை எடுத்து பாருங்க. ஒரு 10 to 15 டேஸ்லயே சுகரோட லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இது எப்படி கன்சியூம் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இதையும் நான் சொல்றேன். இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது தொடர்ந்து காலையில தினம்தோறும் காலையில ஒரு அரை கிளாஸ் மோர். மோர் எதுக்காக சொல்றோம்னா, மோர்ல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் உடலுக்கு நல்லது. நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ அதை சரி செய்யக்கூடியது. சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு காலையில எம்டி ஸ்டொமக்ல இதை நம்ம பயன்படுத்திட்டோம்னா அவ்வளவு சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக இது சுகர் மட்டும் கிடையாது, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க அனைவருமே இதை பயன்படுத்தலாம். பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையறதுக்கும், நம்மளுடைய ரத்தம் நல்லா சுத்தமாகிறதுக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா இது சரி செய்யறதுக்கும், மூட்டு வலிகளுக்கும் இது பயன்படுது. ஆனா சுகர் கட்டாயம் நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும். HbA1c நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 8-9 இந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை தினம்தோறும் காலையில இந்த பொடியை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோர்ல கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல தினம்தோறும் நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். அவ்வளவு அது ஒரு ரொம்ப மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தணும். சித்த மருத்துவத்தில் இந்த பாவனை செய்தல் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. பாவனை செய்தல் அப்படின்னு சொன்னா,
ஒரு மூலிகையை சாறு விட்டு, அந்த மூலிகையோட சாறு விட்டோ இல்ல மற்ற மூலிகைகளோட சாறு விட்டோ அதனுடைய எஃபெக்டை வந்து அதிகமாக்குறது, அதனுடைய பலன்களை அதிகமாக்கி நம்ம கொடுக்கும்பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கட்டாயமாக ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே நல்ல ரிசல்ட் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய மெத்தட்ஸ்ல வந்து என்னென்னமோ நான் ட்ரை பண்ணேங்க, ஆனா இது வந்து பெஸ்ட் மெத்தடா இருக்கு. இப்போ வெந்தயம் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது இதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஓகேங்க, அது வந்து ஒரு 3-4 மாதங்கள் வரைக்கும் இந்த வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதனோட நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அமிர்தவள்ளி கற்பம் அல்லது நாவல்கோட்டை சூர்ணம், மதுமேக சூரணம், இந்த மாதிரியான மருந்துகளை கூட நம்ம துணை மருந்தாகவும் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இதெல்லாமே பயன்படுத்தும் போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். பிளட் சுகர்னால வரக்கூடிய டயர்ட்னஸ், நர்வ்ஸ் வீக்னஸ் ஆகிறது, டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், ஸோ டயபெட்டிக் அல்சர், இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.